வணங்கார். ஆதித்யராம் வழங்க SVC ஆதித்யராம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. பயமா இருக்கு. காதலிக்க நேரமில்லை நேற்றுக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஜெயம் ரவி ரவி மோகன் பேரை மாற்றிட்டார். நித்யா மேனன், யோகி பாபு, வினய் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. கிருத்திகா உதயநிதி இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் ஸ்டோரி. அங்கங்கே அந்த LGBTQவை டச் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் சிங்கிள் பேரண்ட்டை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ப்ளஸ் இதில் வந்து ரவி வந்து ஒரு வித்தியாசமான கேரக்டரில் நடிச்சிருக்கிறார். குழந்தையே வேணாம்னு சொல்லி ஸ்பெர்ம் எல்லாம் டொனேட் பண்ண போவார். போகிற இடத்துல காமெடியெல்லாம் நடக்கும். அந்த ஸ்பெர்ம் வந்து எப்படி நித்யா மேனனுக்குள்ளே போகுது என்ற ஒரு கான்செப்ட் தான். இவாக்கு பிள்ளை வேணும், இவருக்கு பிள்ளை வேணாம்ன்றான். ஆனால் இவங்க ரெண்டு கடைசியில் எப்படி மீட் பண்ணி கடைசியில் எப்படி சேர்றாங்கன்றதான் இந்த படத்தோட பியூட்டி. நித்யா மேனன் வந்து ஏற்கனவே மேரி பண்ணிக்கிறாங்க. ரவி வந்து ஏற்கனவே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறார். ரெண்டு பேரும் நடக்கிற ஒரு சம்பவனால் ரெண்டு பேரும் சேர்றாங்க. ஆனால் அங்கங்கே வந்து அந்த சின்ன சின்ன கொனெக்ட் இருக்கும். நித்யா மேனனுக்கும் ரவிக்கும் அந்த என்ன கொனெக்ட்னு போக தான் தெரியும் உங்களுக்கு. அதை நான் ரிவீல் பண்ண விரும்பல. ப்ளஸில் ஒரு குட்டி பையன் ஒருத்தனையும் பார்க்குறதுக்கு அப்படி அழகாக சப்பியாக இருக்கிறான். அது எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. ஒரு பார்க்குறதுக்கு ஒரு வெள்ளைக்கார மாதிரியே இருக்கிறான். மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரியே இருக்கும். நல்ல ஒரு அழகான லவ் ஸ்டோரி. அது படத்தின் மெயின் பில்லர் வந்து A.R. ரஹ்மான். அவருடைய பின்னணி மியூசிக்காக சரி, அவருடைய பாட்டுகளாக சரி பின்னி படம் எடுத்திருக்கிறார். எப்படி தான் இந்த மனுஷன் எல்லா படத்துலையும் அப்டேட்டடாக இருக்கிறாருன்னே தெரியலை. அப்படி பண்ணி வச்சுக்கிறார் இந்த படத்தில். எடிட்டர் நீட்டான ஒர்க் பண்ணிக்கிறாங்க. கேமராமேன் யாருன்னு தெரியல, அவங்களும் நல்லா பண்ணிக்கிறாங்க. நல்லா ஆங்கில பட ஸ்டைலே இந்த படம் எடுத்துக்கலாம். அப்புறம் அழகான லவ் ஸ்டோரி. கவிதைன்னு சொல்லுவாங்க. படத்தை பார்க்கும்போது ஒரு இங்கிலீஷ் படத்தில் இருக்கிற ஒரு நல்ல லவ் ஸ்டோரி பார்க்குறோம்ன்ற ஒரு ஃபீல் குட் மூவி. அந்த ஸ்பெர்ம் டொனேட் பண்ணுறதெல்லாம் அருவருப்பு இல்லை. அது வந்து அந்த காட்சி எல்லாத்தையும் அவங்க வேறு மாதிரி எடுத்துக்கிறாங்க. பார்க்குற டீசெண்டாக எல்லோரும் பார்க்குற மாதிரி இந்த படத்தை எடுத்து வச்சுக்கிறாங்க. ஃபேமிலியோடு இருந்து இந்த படத்தை பார்க்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு அழகான லவ் ஸ்டோரி. படத்தை மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் பாருங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 5க்கு தாராளமாக 4.5 கொடுப்பேன். மீண்டும் ஒரு ரிவ்யூவோடு சந்திப்போம். மிரோ.